எப்பவுமே ஏதாவது ஒரு சென்டிமெண்டா அழுகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தாங்க எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு தாங்க ஒரு சூப்பரான ஸ்டோரி எனக்கு கிடைச்சிச்சு. அது உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிட்டு ஆல் பட்டன் கொடுத்து வச்சுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா ஃபேமிலியும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம துவாவும் செய்யலாம். அண்ட் போலாமா? ஒரு பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வரா. அப்போ அண்ணி வாசல்ல உட்காந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அண்ணி வெளியில உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க? பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? இவ்வளவு பெரிய வீட்டு மருமக வெளியில உட்காந்து சமைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, கேஸ் தீந்துருச்சு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, எனக்கு வேற ஜுரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நம்ம கேஸ்கார அண்ணன் கொண்டு வந்து போட்டுருவாங்களே கேஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க இருந்துட்டு, நான் சொன்னேன் பாப்பா, ஆனா அத்தை என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நான் இருக்கும்போது 50 நாளுக்கு கிட்ட கிட்ட கேஸ் வரும். நீ வந்ததுல இருந்துதான் ஆம்லேட் போடுறது என்ன, மேகி போடுறது என்ன, பிஸா போடுறது என்ன, இந்த மாதிரி போட்டே நீ சீக்கிரம் கேஸ தீத்துடுற. அதனால என்னால எல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. என்ன பணம் கொட்டியா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெளியில சமை. அதுவும் இல்லாம உங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க அம்மா வீட்டுல இருந்து 10-15 நாள் ஒரு மாசத்துக்கு இங்கே வந்துடுறாங்க. வர்றவங்க நான் சும்மாவா போறாங்க? டீ என்ன, காஃபி என்ன, அதுல வேற சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டு தானே போறாங்க. உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அப்படின்னு பாப்பா அப்படின்னு அந்த அண்ணி சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நாத்தனாருக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. அப்படியாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நீ வர அப்படின்ட்டு அம்மா கிட்ட போயிடுறாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்ட உள்ள போனோம்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். வாடா வாடா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சோஃபால உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ என்னம்மா கேஸ் தீந்துருச்சு போல, அன்னைக்கு ஜுரம் சொன்னாங்க, வெளியில சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாமா, கேஸ் தீந்துருச்சுமா. சரி விடு, நீ டீ குடிக்கிறியா, காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாமா, டீ வேணுமா அப்படி சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க மருமகளை கூப்பிடுறாங்க. அம்மா மருமகளே, என் பொண்ணு வந்திருக்கா, டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்து கேக்குறாங்க, சரி பாப்பா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் எடு அப்படின்றாங்க. எதுக்கு 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு அவங்க மாமியார் கேக்குறாங்க. இல்லத்த, நம்ம பாப்பா இந்த வாரமே 4வது முறை வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஒரு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நாள் 16 நாள் இங்க வந்துடுறாங்க. அப்போ அவங்களும் அந்த கேஸுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த அம்மாக்கு வருது பாருங்க கோவம் மாமியாருக்கு. அது எப்படி ஏன் பொண்ணுகிட்ட நீ பணம் கேட்க போச்சு? அவ இந்த வீட்டு பொண்ணு, அவகிட்டே நீ பணம் கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ்வளவு கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு அந்த பொண்ணு இல்லம்மா இருக்கட்டுமான்ட்டு காசு எடுத்து குடுக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இப்படி, ஐயோ இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தாத, ஏன் இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த அம்மா தையா தக்கான்றாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்ல, அண்ணி சொல்றது கரெக்ட் தானம்மா, நான் இங்கே 10-15 நாளைக்கு மேல வந்துடுறல்லம்மா அப்படின்றாங்க. நீ என்ன, நீ உன் வீடு இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அன்னிக்கு இது வீடு கிடையாதாம்மா, அண்ணி வீட்டுல மட்டும் வந்தாங்கன்னா நீங்க அண்ணியாவுடைய அண்ணனை கேஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்களா, அப்போ எங்க அன்னிக்கு அவமானமா இருக்காதாமா அப்படின்னு சொல்லி கேக்குது அந்த பொண்ணு. அப்போ அவங்க அம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா மாறிட்டு அவங்க செஞ்சது அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுட்டு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு, விடு நான் இனிமேலுக்கு சொல்லலன்ட்டு மருமக கிட்ட, சாரிமா உங்க அண்ணன் கிட்ட முதல்ல போன் பண்ணல, கேஸ் கொண்டு வர வேண்டாம் உங்க அண்ணன், நான் கேஸ் பையனுக்கு போன் பண்றேன்னு உடனே கால் எடுத்து கேஸ்கார பையனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி கேஸ் வருது. எப்படி ஒரு வீட்லயும் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது, அன்னிக்கு நடக்கும்போது நாத்தனாருக்கு ஏதாவது நடக்கும்போது அண்ணியும் இந்த மாதிரி ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணா, அம்மாவாக இருந்தாலும் செய்யறது தப்பு அப்படின்னா அதை நம்ம சொல்லி புரிய வைக்கிறது தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கான அடையாளம். அப்போ இந்த
நாத்தனார் கொடுமை, மாமியார் கொடுமை இதெல்லாம் வராது இல்ல. எப்படி ஐடியா? நல்ல ஐடியாவா? நம்ம மாற்றத்தை மற்ற இடத்துல நம்ம தேடக்கூடாது. நம்ம நல்ல மாமியார் கிடைக்கல, நல்ல நாத்தனார் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம முதல்ல நல்ல நாத்தனாரா அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம்னா நமக்கு அண்ணிகள் கண்டிப்பா நல்ல அண்ணிங்களா கிடைப்பாங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அல்லாஹ் ஹாஃபீஸ். இன்னொரு கதையோட வரேன். ஓகேவா?